புரட்சி பாரதம் கட்சி இல்லை என்றால் ஆதிதிராவிடர் பள்ளி பொதுப்பள்ளியாக மாறியிருக்கும் என்றும் காவல்துறையினருக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்காது என்றும் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சி சட்டமன்ற உரை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் தண்டலம் கோபிநாத் வரவேற்பில் மாவட்ட செயலாளர்கள் தனசேகரன் மற்றும் பரணிப்புத்தூர் மாரி தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, நான் ஒருவன் எம்எல்ஏவாக இல்லை என்றால் ஆதிதிராவிடர் பள்ளிகள் அனைத்தும் பொதுப்பள்ளியாக மாற்றப்பட்டிருக்கும் என கூறினார். அன்றைய தலைமை செயலாளர் சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற பொழுது கூட இருந்தவர்களுக்கு தெரியும், உங்கள் ஒருவரால் மட்டும்தான் இந்த பள்ளி மாறாமல் இருக்கின்றது, ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று என்னை சமாதானப்படுத்த முயற்சித்தார்கள். அப்படி ஒரே ஒரு வார்த்தை சரி என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு ஆதிதிராவிடர் பள்ளி என்கின்ற ஒரு அடையாளம் தமிழகத்திலே இருந்திருக்காது.